மச்சான், வருஷம் ஃபுல்லாக குடும்பத்துக்காக உழைக்கிற நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் மருந்து இந்த சரக்கு தான். தோ இவனாவது ஓசியில் வாங்கி கொடுத்தா பீராவது குடிக்கிறான். ஆனால் நீ மட்டும் எப்படா ஒரு சொட்டு சாராயம் கூட குடிக்காம இவ்வளோ நிம்மதியாக இருக்க? மச்சி, உங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான் சரக்கெல்லாம் போதை. ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எங்கள் போதையே வேறடா. அப்படி என்னடா போதை? உலகத்தில் இல்லாத போதை? மச்சி, என் பொண்டாட்டிக்கு என்ன வேணும், என் பிள்ளைக்கு என்னங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து ரசிக்கிற அந்த போதை இருக்கே, அந்த போதைக்கிட்டலாம் அந்த போதை ஒன்றுமே இல்லைடா. நான் கூட தான் என் பொண்டாட்டி ஆசைப்படுறத கடை வாங்கியாவது செய்கிறேன். வேணுங்கிறத செய்யும் போது மட்டும் மகாலட்சுமி மாதிரி பல்ல காட்டுறா. அதே கடைக்காரன் வீட்டை அண்ணன்ட்டா காட்டியர் மாதிரி பல்ல காட்டி பயமுத்துறாடா. ஆனால் நான் கடை வாங்குறதே அவள் சந்தோஷத்தான்றத புரிஞ்சுக்கிட்டே இல்லை மச்சி. அதுவும் சண்டை வரும்போது என்ன பண்ணி கீச்சிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாரு, அப்போதான்டா எதுக்குடா நம்ம சந்தோஷம்லாம் விட்டுட்டு இந்த கழுதுங்களுக்கு செய்யணும்னு தோணும். டேய், வீட்டுக்கு தேவையான செய்யணும் தான், அதுக்காக கடன் வாங்கிலாம் செய்யக்கூடாது. நம்ம சம்பளத்தை நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு சந்தோஷமாக வச்சுருந்தாலே போதும். என்னடா அவன் பைத்திய மாதிரி பேசினுக்கிறான். இன்னைக்கு நாட்டில் வைக்கிற விலைவாசிக்கு கடை வாங்காமல் ஒரு பேனா பென்சில் கூட வாங்க முடியாது. இதில் இவர் சம்பளத்தை மட்டும் வச்சு குடும்பத்தை நொட்டிட்டு வரான் போடாங். ஆமாம் ஆமாம், விற்கிற விலைவாசிக்கு பேனா பென்சில் வாங்க கூட காசு இருக்காது. ஆனால் டெய்லி சாராயம் குடிக்க மட்டும் காசு இருக்கும் இல்லைடா? நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுறது இது ஒன்றுத்துக்கு தான். அது உனக்கு பொறுக்கலையா? டேய், ஆரம்பத்தில் உன் சம்பளத்தில் நீ குடிப்ப, நாளுக்கு நாள் குடிப்பழக்கம் அதிகமாகி உன்கிட்ட காசு இல்லைன்னாலும் கூட இவன்கிட்ட பிச்சை எடுத்தாவது குடிக்கணும்னு தோணும். உன்ன மாதிரி ஆளுங்க டெய்லி 100 கொடு, 200 கொடு, 500 கொடுன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ணுறாங்க தெரியுமா? அப்படி ஒரு நிலைமை வந்து அன்னைக்கே இந்த குடியை விட்டுருவான்டா இந்த ஏசி மணிகண்டன். குடியை நீ விட்டுருவ, ஆனால் குடி ஒன்றை விடாது. நான் அவங்க கூட சென்ட்டியா ஒழுங்கா நான் வாங்கி கொடுத்த ஓச்சி பேர் குஷ்டி அமைக்கணும் உட்கார.